வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஷோ. ஸோ தொடர்ந்து மூவி ரிவ்யூ பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல இந்த வாரம் என்ன படம், இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம எந்த படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் காவியம் சொல்றேன் அப்படின்னு படம் பார்த்தவங்களுக்கு பிடிக்கும், புரியும். சாரி, பிடிக்கும்ட்டு தப்பா கூட சொல்லிடக்கூடாது, அது பெரிய தப்பாயிரும். ஸோ கிங்ஸ்டன் படத்தை பத்தி சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க, திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்பக்கூடிய தகவல் இல்லையா? ஸோ பேச்சுலருக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னோடனே பலரும் பயங்கரமா இந்த மாதிரி தான் இருமுனாங்க, எதிர்பார்த்தாங்க. என்ன பண்றது, அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்குன்றது எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருந்துச்சு. எனக்கே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு காம்போ ஹிட் ஆகுதுன்னா அதே காம்போல இன்னொரு படம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஸோ படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா பல வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள ஒரு பேய் இருக்கு. சாரி, இந்த பூமியில அவங்க மண்ணில் புதைக்க கூடாதுன்னு சொன்ன பேயை எடுத்துட்டு போய் கடல் அடக்கம் பண்ணதுனால கடலையே அந்த பேயை ஆக்கிரமிச்சிருச்சு. அப்படி அந்த பேய்க்கு என்ன ஆசை, நிறைவேறாத ஆசை. பொதுவா நிறைவேறாத ஆசை பேயாச்சுன்னா தான் பேய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுல அவருக்கு சரி விடுங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கடலை ஆக்கிரமிச்ச பேய்க்கு என்ன ஆச்சு, அதுல ஜிவி பிரகாஷ் யாரு, அவரால இந்த பேய்க்கும் திவ்ய பாரதிக்கும் சண்டை வந்துச்சு. அவங்க அதுல திவ்ய பாரதி ஜெயிச்சாங்களா இல்ல யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கதையா எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படமா பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கர போர் அடிச்சாலுமே கூட என்ன பண்றது, இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமா கொடுத்தாகணும்ன்றதுல அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு குறிக்கோளோட இருந்திருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லதா பண்ணியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஸோ விடுங்க, எதுக்கு. கடலுக்குள்ள ஜிவி பிரகாஷ் போட் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு போகக்கூடாதுன்னு நிறைய வாட்டி அவங்க தாத்தா தடுக்கிறாரு. ஆனாலும் அதை தாண்டி இவர் போறாரு. போற இடத்துல இவருக்கு என்ன ஆச்சு, அந்த கடலுக்குள்ள இருக்க பேய் இவருக்கு என்ன பண்ணுச்சு, இது பேயா இல்ல பூகம்பமா இல்ல பூதமா இல்ல மின்னலா இடியா மழையா, இப்படி பல கேள்விகள் நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சும்மா சாதாரண சர்வசாதாரணம் போ அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. நம்மள ஏமாந்து போய் சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் கிங்ஸ்டன் படத்தோட கதை சுருக்கம். ஸோ நீங்க இந்த வீக்கெண்ட் ஒரு படம் போய் பார்க்கணும் அப்படி ஜிவி பிரகாஷ் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் இந்த படத்தை போய் பாருங்க. பிகாஸ் கண்டிப்பா பார்க்கணும், என்ன பண்றது, வேற வழி கிடையாது. கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஏன் ஓகே கமெண்டா பண்ணுங்க. ஜிவி ஃபேன்ஸ் கண்டிப்பா நான் அசிங்கமா திட்டுங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க, வேற வழியே கிடையாது. நான் இப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ இதே மாதிரி அடுத்த படம் ரிவ்யூல உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் வி ஜெசூரியா. டாடா பை பை, டேக் கேர்.